ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு உங்கள் பாப்பாக்கான ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கறத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு அளவுக்காக தான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கேக் செய்யலான்னு சொல்லிட்டு. அது கூட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டம்ளரில் ஆஃப் சர்க்கரை போதும். அது கூட பார்த்தீங்கன்னா 4 ஏலக்காய் போட்டு நல்லா ஒரு தூளாக இருக்கணும். தூள் எப்படி சொல்கிறது, மாவு எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அரிசி மாவு அந்த மாதிரி இருக்கணும். போட்டு நல்லா அரைச்சிடணும். இது ஒரு கேக் தான், சிம்பிளான ஒரு கேக் தான். நம்ம வீட்டிலே நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். வெளியெலாம் வாங்குறத நம்மளே செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது தானே. அதனால் நான் எங்கள் பாப்பாவுக்கு செய்யலான்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் தூளாக இருக்கணும் சர்க்கரை. அப்படி ரொம்ப கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஜல்லடையில் ஜெலிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப மாவை நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு, அது கூட சோடா மாவு ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன 2 கை சேர்ந்த மாதிரி எடுத்து போட்டுக்கங்க, கரெக்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா அந்த டம்ளர்லேயே அமுக்கி சேராமல் அப்படியே அள்ளி ஒரு டம்ளர் நான் சேர்த்துருக்கேன். அது சேர்த்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா அந்த டம்ளராலே ஒரு டம்ளர் பால் காசி ஆற வச்ச பால், கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் தண்ணி சேர்க்காமல் இருக்கிற பாலாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் சேர்த்து நல்லா கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு மாவு எப்படி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திட்டமாக இருந்தால் போதும். அந்த டம்ளர் அளவு ஊற்றினாவே போதும். அது கூட இப்போ பட்டர் இல்லை நெய், அந்த 3 டம்ளரில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளரில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கோதுமை மாவு மேலே லேசாக தூவி விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அடி பிடிக்காது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு விடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் 3 டம்ளர்லேயும் ஊற்றிருக்கேன். 3 டம்ளர்லேயும் ஊற்றி நான் குக்கரில் தான் இன்றைக்கி செய்கிறேன். குக்கரில் எதுவுமே உப்பு எதுவுமே இல்லை. சின்னதாக ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன், உள்ள ஸ்டாண்டு மாதிரி. ஸ்டாண்டில் வச்சு மேலே தட்டு வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வைக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம், ஸ்லோவாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நடுவில் கூட கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு. நீங்கள் வீட்டில் கேக் வாங்கி கொடுக்குறத விட வெளியில் கேக் வாங்கி கொடுக்குறத நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கல் மாதிரி இருக்காது. 20 நிமிஷம் நீங்கள் விட்டாவே போதுமானது தான் அது. இது நான் எங்கள் பாப்பாவுக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடிக்கடிக்க உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் வெளியே ரொம்ப வாங்காதீங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இது. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, எந்த ஒரு கட்டி ஒரு ரஃப்பாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.